இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம வீட்டில் செஞ்ச ஜாம். இதில் எந்த கலரும் நான் சேர்க்கல. எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. இதை நீங்கள் நிறைய வெரைட்டிஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட்டு, ஜாம், அப்புறம் நம்ம சப்பாத்தி, தோசை அது கூடலாம் நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட்டியாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சுருக்கேன் ஜாமை வந்து. ஸோ இதை நான் நிறைய விஷயத்துக்கு கேக் பேஸ்க்கு அந்த யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இதுக்கு அதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாகவே செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் லிக்விட் வேணால் செஞ்சுட்டு இந்த ஜாமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு பெல் பட்டனாவது தட்டி விட்டுட்டு போங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸோட ஆரஞ்சு பழத்தோட சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்க அந்த ஒவ்வொரு தொலியும் நான் என்னோட பிளாக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஆரஞ்சு தொலிகளை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணி ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோம். ஸோ அதை நான் காய போட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட தொலி இருக்கும் பாருங்க, இது ஃபுல்லாகவே நம்ம பீல் பண்ணி எடுத்துடணும். மீன்ஸ் அதை உரிச்சு எடுத்துரும். ஒன்று கூட இருக்கக்கூடாது. இதே போல் எல்லாத்தையும் ஃபுல்லாக உரிச்சு நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இதில் இருக்க வெள்ளை அந்த தோல் மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துட்டு விளான் வச்சிருக்கேன். எதுக்காக இதை நான் எடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பண்ணுற டிஷ் வந்து கசக்க ஆரம்பிக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து எடுத்துட்டேன். இதை பாருங்கள், ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்படியே எடுத்து முடிச்சுட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எதை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்துச்சு வேஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒயிட் வந்து கசக்கும். ஸோ அது நம்ம போட்டோம்னா அது செட் ஆகாது. அதனால ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நிறைய இது விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்காக கேர் பண்ணி செய்றீங்கன்னா நல்லாவே கேர் பண்ணி செய்யுங்க, தப்பே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை ரெண்டாக அப்படி வெட்ட போகிறேன். இது ரெண்டாக வெட்டிட்டு இந்த இருக்கா, இந்த தொலி இருக்கா, இந்த தொலியும் நான் எடுத்துக்க போகிறேன். ஈஸியாக வந்துருங்க. சரியா? இதே போல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதில் இருக்க கொட்டை முத கொண்டு எடுத்துங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் வேலை மெனக்கட்டு நீங்கள் செய்றீங்கன்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த டிஷ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வராதுங்க. செய்யணுங்கிறதுக்காக செய்யாதீங்க. மனசார செய்யுங்க. குழந்தைங்களுக்கு செய்யுங்க. நம்மளோட வீட்டில் நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட பசங்க இவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. ரொம்பவே சந்தோஷமாக செய்யலாம். அதனால் நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்க, இப்போ நான் ஈஸியாக என்ன செஞ்சுட்டேன், இதெல்லாம் எடுத்துட்டேன். இதுதான் நமக்கு வேணும். அந்த துளி எதுவுமே இல்லாமல் வரணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த துளி எதுவும் இல்லாமல் இதேமாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து ஆரஞ்சு பழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சீடாக தனித்தனியாக எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ ஒரு பல் மாதிரி கொடுத்து, ஒரு பல்ஸ் மாதிரி கொடுத்து, கொஞ்சம் ஜூஸும் ஒரு பல்ப் மாதிரியும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த துளி முத கொண்டு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஸோ நான் உங்களுக்கு ஒரு பல்ஸ் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு ஜாம் மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண போகிறவங்கனால ஸோ ஈஸியாகவும் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நமக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ டக்குன்னு நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்யறேன்னா, ஒரு கப் அளவுக்கு நான் என்ன செய்யறேன், தண்ணி விடுறேன். சரி, நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து விட்டுட்டு இதை ஒரு அரை டக்குன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ எவ்வளோ கப் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணணும். கரெக்டாக 2 கப் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 கப்புக்கு நான் 1.5 கப் சுகர் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்புறம் வந்து பால் கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸஸ் மாதிரி நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால நான் வந்து என்ன செஞ்சுட்டு 2 கப். ஸோ நான் 1.5 கப் 2 கப் நான் சுகர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ 2 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன் இதில். எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் 1.5 கப் தண்ணி விடுறேன். ஏன்னா தண்ணியில் கொதிக்கும் போது அந்த தூசி எல்லாம் வெளியே வரணும் இல்லையா? அதனால நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு குதிக்கணும். அப்படின்னா நம்மளோட அந்த தண்ணிகள் எல்லாமே நம்ம எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு இதில் அந்த சீனியில் இருக்க தூசி இதெல்லாம் வெளியில் வரணும். அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, லைட்டாக சுகரை ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு இதில் இருக்க தூசி இதெல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், அரிச்சு எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுற பதம் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் விடுறேன். உடனே சொல்லிங்க ஆரஞ்சு வந்து போட்டுருக்கீங்க தெரிஞ்சுன்னு. நான் ஆரஞ்சு இன்னும் ஊற்றல. இது கொதிக்கும் போது இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அழுக்கு அசடு எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். ஸோ இதில் இருக்கிற மேலே இருக்க அந்த அசடு எல்லாம் எடுத்து வரதுக்கு தான் நான் வந்து இந்த பால் ஆட் பண்ணிக்கேன். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். ஓகேவா? பாருங்க, கொதிச்சோன்னே இது அசடு ஃபுல்லாக மேலே வந்துடும். ஸோ நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த சுற்றி இருக்கா, அந்த ஒரு மாதிரி இன்னொரு கூட்டிட்டு அழுக்கா இருக்கா, இது நமக்கு வெளியில் வரணும். ஸோ இது கொதிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன சைடில் ஒதுங்க ஆரம்பிச்சோம். நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு தான் நான் பால் ஆட் பண்ணிக்கேன். ஒன்று நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய தூசியாக இருந்தது. என்னால் எடுத்துகிட்டே இருக்க முடியுது. நல்ல ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ ரொம்ப நேரம் அதிலே இது பண்ணிட்டு முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம துணி அரைக்க முடியாது, தண்ணிலாம் பிடிக்க யூஸ் பண்ணிக்கல. அந்த மாதிரி நான் வந்து ஒரு இது வச்சுருந்தேன். ஸோ அதில் நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா திரும்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் இன்னொரு ஒரு ட்ரிக் என்ன பண்ணேன்னா, ஆரஞ்சு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படி கோடு கோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இதை வந்து நான் நேராக அப்படி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கசக்காது. நம்ம வந்து ஃபுல்லாக ஒயிட் அந்த உள்ள இருக்குல்ல, இதில் இருக்க அந்த ஒயிட் எல்லாம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. வெறும் இந்த தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலை மட்டும் லேசாக தேய்ச்சி எடுத்து வந்துருக்கேன். எடுத்துட்டு வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுருவேன். அந்த ஸ்மெல்லு இல்லை எசன்ஸ்லாம் ஊற்றுவீங்கல்ல, அந்த எசன்ஸ்க்கு பதிலாக இதை ஊற்றுறது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரிக் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட சேர்த்து நல்ல வேவும், அதோட ஸ்மெல்லோட அரோமா எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இதோட சேர்த்து நல்ல ஜெல் ஆகி அது வேகும். ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பதம் வந்து லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது. ஸோ அதனால்
இப்போ வந்து நம்ம வச்சிருந்தாலும் ஆரஞ்சு ஜூஸ், இந்த ஜூஸையும் நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸையும் இதோட சேர்த்து அந்த பல்ப் இருக்கும் இல்லையா, அந்த பல்போட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுவும் சேர்த்து சீக்கிரத்துக்கு இதோட சேர்த்து நமக்கு வந்து ஒரு வேகும் போது இன்னும் நமக்கு வந்து பதமும் நல்லா இருக்கும். அதனால ஸோ இதோட சேர்த்து இதை நான் வேக வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். செம்மையாக இருக்கும். இதோட ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுக்கும்போது, ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பசங்க சாப்பிடும்போது எந்த ஒரு ஹெர்பலும் அந்த மாதிரி எதுவும் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. ஸோ நிறைய நாள் வச்சு கூட நம்ம அதை சாப்பிடலாம். ஆனால் நம்ம ரொம்ப இல்லை, நம்ம அப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் லைட்டாக கொஞ்சம் லெமன் புரிஞ்சு ஊற்றுவேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து லெமனையும் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதை கொதிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இதோட சேர்த்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது போது நல்லா நமக்கு வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கா, இது வந்து என்ன நம்ம ஆரஞ்சோட ஃபீல் பண்ணலாம், ரொம்ப இது பண்ணாமல் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அது ஒரு பல்ப்பு மாதிரி. அதனால இதையும் சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து இதை கூட சேர்த்து என்ன செய்யணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு பழம் ஒரு 4-5 பழம் எடுத்துருக்கேன். இதை வந்து கையால் அப்படி நசுக்கி விட்டுக்கிறேன். ஓகேவா, இப்படி கையால் அப்படியே நசுக்கி விட்டோம். என்னங்க இப்படி பண்ணுறீங்க? ஏங்க இதை கையால் தாங்க நசுக்க முடியும். அதனால தான் இப்போ நான் அதனால கையால் நசுக்கிட்டு வந்துடுறேன். க்ரஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கையால் இது பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நல்லா விட்டுறேன். எதுக்காகனா நமக்கு அந்த ஒவ்வொரு பசங்களுக்கு அந்த ஆரஞ்சோட இது இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும்போது ஓஹோ இதெல்லாம் செய்யலாமாங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐடியாவும் வரும். நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிற மாதுளை ஏற்கனவே செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கல நினைக்கிறேன், பட் நம்ம இது பண்ணியிருக்கேன். மாதுளையில் வந்து ஜாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது மேங்கோவில் ஜாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜாமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து டாபிக்ஸ்லாம் மேலே பண்ணுவோம் வீட்டில் கேக் பண்ணிங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டியாக எம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இதை நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை பதத்தை உங்களுக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட ஜாம் ரெடிங்க. ஆரஞ்சு ஜாம் ரெடி. சப்பாத்தி, தோசை, அப்புறம் வந்து பிரெட்டு இதில் எல்லாத்தையும் வச்சு கொடுக்குற மாதிரி ஜாம் வந்து ரெடி ஆச்சு. இது ரொம்ப சூடாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆவி பரபரக்க இருக்குங்க. இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நான் கண்ணாடி பாட்டில் எடுத்து காட்டுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க வச்சு நம்ம போட்டுக்கோ, லெமன் வேறு போட்டுக்கோம் இதில். அதனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணேன். மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே இந்த சிலிக்கானில் அப்படியே செம்மையாக வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஆற விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இது கொஞ்சம் ஆற விடல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நீங்கள் சில கேக் பண்ணுவீங்களா, பிளைன் கேக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட சேர்த்து இந்த குழந்தைங்களுக்கு இதை மேலே வந்து டாப்பிங் மாதிரி ஊற்றி அப்படி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு ஆரஞ்சு ஜாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக எம்மியாக பண்ணியிருக்கேன். இதை ஆற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாம் அப்படியே கட்டியாக இருக்கு பாருங்க. ஜாம்னா அப்படி தான் இருக்கும். சரி எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ இதை எடுத்து நல்லா ஆறிச்சிங்க. ஸோ நான் எடுத்து செஞ்சுக்கிறேன். இதை வந்து நம்ம நிறைய இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விட் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் செம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த சப்பாத்தி அப்புறம் தோசை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறது எதுவுமே நம்ம சேர்க்கல, எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்ச பொருளால் தான் நம்ம சேர்த்து வச்சு செஞ்சுக்கிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமானது தான் இது. ஸோ நம்ம தாராளமாக சாப்பிடலாம். நான் வந்து இதை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேங்கனால நான் வந்து இதை இப்படி செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்வேன்னா இதில் கேக் யூஸ் பண்ணும்போது இதை கொஞ்சோண்டி வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஊற்றிடுவேன். லேசாக அப்படி சூடு பண்ண உடனே அது ஒரு இதுக்கு அடுத்த பதம் வரும்போது நம்ம வந்து இந்த கேக்கு மேலே அந்த டாபிக்ஸ்க்கு இதுக்கெல்லாமே நம்ம வந்து அந்த கேக் மேலே பேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் கூட. நம்ம வாங்குற ஆரஞ்சு பழத்தில் நம்ம ஒரு 2 பழம் நான் போட்டு செஞ்சிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட நல்லா சொல்ல போனால் கரெக்டாக எனக்கு ஒரு 4 பழம் தேவைப்பட்டுச்சு. 4 பழத்தில் ஒரு ஆரோக்கியமான ஜாம் நம்ம வீட்டில் நம்மளால பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் செய்கிறதுல தப்பு இல்லை. நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்துக்காக நம்ம இதை செய்யறோம்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேலை மெனக்கிட்டு நம்ம செய்கிறதுனாலையும் எந்த தப்பும் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. நான் வந்து இதில் நான் சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இதை எடுத்து டைம் சேவ் பண்ணி கொஞ்சம் ஒரு நாள் செஞ்சால் போதும். நம்ம ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் வரைக்கும் இது வரும். நீங்களே பார்த்தா தெரியும். நல்லா பாருங்க, நல்லா கட்டியாகவே இருக்கிறதுனால நமக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணி இதை நம்ம எப்படி மெத்தடில் நமக்கு யூஸ் பண்ணணும்னு நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் வெளியில் வாங்குற ஜாமை விட இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு ஹெல்த்துக்காக நம்ம இதை 2 நிமிஷம் மெனக்கட்டு வேலை செய்கிறதுல பெரிய விஷயமா நமக்கு தோணாது. நம்மளோட இவ்வளோ ஓடி உழைக்கிறோம் நம்மளோட குழந்தைங்களுக்காக தானே. அவங்களோட ஹெல்த் நல்லபடியாக இருந்துச்சுனாலே நமக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஜாம் ரெடி. சூப்பராக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை கொஞ்சம் கட்டியாக வச்சிருக்க ரீசன் என்னன்னா நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவதனால நான் கொஞ்சம் கட்டியாக வச்சிருக்கேன். இல்லைங்க நான் வந்து ஜஸ்ட் ஜாம் மாதிரி குழந்தைங்களுக்கு தடவை கொடுக்குறதா நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக கூட வச்சுக்கலாம். ஓகேவா, நான் இதை வச்சு அடுத்து உங்களுக்கு நான் டிப்ஸ் போடும்போது உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி நான் வந்து பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதை கணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ பாருங்கள் சூப்பரான ஜாம் கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்ச ஆர்கானிக் ஒரு ஜாம். இதில் எந்த கெமிக்கலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ பியூரா நம்ம வீட்டில் செஞ்ச ஜாம் வந்து ஹனி மாதிரியே இருக்கும். ஸோ அதனால பசங்க வந்து ரொம்பவே இதை எடுத்து வச்சு கிணத்துல எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பார்க்க கலர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதை அப்படியே கிணத்துல கூட எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஜாம் அந்த மாதிரி வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி எத்தனை நாளில் வச்சிருக்காங்களோ எக்ஸ்பிரி டேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இது நம்மளோட ஒரிஜினலான நம்ம ஆரஞ்சு ஜாம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க உங்கள் குழந்தைங்களுக்காக அப்படின்னு நான் நம்புறேன். அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிறதுல நமக்கு தப்பு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.